வணக்கங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மக்காச்சோள காடு தாங்க. இந்த வருஷம் ஊரில் மழை லேட்டாக தாங்க தொடங்குச்சு. அதனால நாங்கள் முதல்லையே பாத்தி பிடிச்சி ரெடியாக வச்சுருந்தோம். மழை பெஞ்ச உடனே மக்காச்சோளம் நட்டணும் அப்படின்ட்டு சோளமும் வாங்கி வச்சுருந்தோம். மழையும் பெஞ்சுங்க. உடனே அடுத்த நாளே காலையிலேயே ஆளை கூப்பிட்டு நட்டு விட்டாச்சுங்க. நட்டு விட்டதுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் மழை பெஞ்சுது. அதை வச்சு வந்துச்சுங்க. நட்டு முளைச்சி வந்த பின்னாடி லேசாக ஒரு தூரல் தாங்க பேஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மழையே இல்லைங்க. இப்போ வரையிலும் இப்போ ஒரு 20 நாளாக சுத்தமாக மழை இல்லாமல் இருக்குது. மழையை நம்பி தான் இந்த எல்லாமே வச்சோம். ஆனால் மழை இல்லாமல் இருக்குதுங்க. இதில் வேற குருத்து புழுவும் தின்னுட்டு இருக்குது. மருந்து அடிக்கணுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் நடுறது கடலை போடுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான வெள்ளாமையாக தெரிஞ்சுங்க. நட்டு விட்ட அன்னைக்கு கொஞ்ச நாள் தண்ணி விடுறப்ப வரலும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் பெருசாக பார்க்க தேவையில்லை, உரம் போட்டு தண்ணி எட்டுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க. நட்டோ ஒரு 15 நாளைக்கு அணில் புறா குருவின்னு அதுகிட்ட இருந்து காப்பாற்றணுங்க. அதுக்கப்புறம் களைக்கொல்லி அடிக்கணும். களைக்கொல்லி அடித்து முடிச்ச முன்னாடி இப்போ குருத்து புழு விழுந்துருது. குருத்து மருந்தடிச்சு அதை கொண்டுட்டு வரணும் சேர்த்தணுங்க. இப்போதைக்கு மழை இல்லாமல் போச்சுன்னா அந்த மாடுகளுக்கு தீவனம் இல்லாமல் போயிட மாட்டிருக்குதுங்க. இன்னும் ஒரு 2 மழை அப்படி பெஞ்சுன்னா கூட ஒரு பாதி வெள்ளாமல் வந்துருச்சுன்னா மாட்டு தீவனமாவது ஆகும் அப்படின்ட்டு நாங்களும் எப்போ மழை பெய்யும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.